மாதிரி தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நவகண்டம் அரிகண்டம் இருக்கு. இதுல நவகண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நவகண்டம் பொறுத்த வரைக்கும் இந்த பலி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கொற்றவைக்கு தான் கொடுப்பாங்க. அரிகண்டமும் கொற்றவைக்கு தான் கொடுப்பாங்க. இந்த நவகண்டம் அப்படிங்கிறது என்னன்னா, சைவ மதத்துல இருக்க சில பிரிவுகள் இருக்காங்க. இப்போ சமயம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்துல நிறைய சமயங்கள் இருக்கு. சைவம், வைணவம், ஜைனம், ஆசிவகம், இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. இதுல சைவம் சமயத்துக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுலதான் இந்த காலாமுகர்கள் அப்படின்னு சொல்லுவோம், பாசுபதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொற்றவைக்கு தன்னைத்தானே பலி கொடுத்துக்குவாங்க. இதுல இந்த நவகண்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, தன்னோட உடம்புல இருக்க 9 பாகங்களை வெட்டி இறுதியில நம்மளோட தலையை வெட்டிக்குவாங்க. இதுதான் நவகண்டம் அப்படிங்கிற ஒரு முறை. இந்த நவகண்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்கு பலி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். இந்த அரிகண்டம் நவகண்டம்லயும் முக்கிய காரணம் யாருக்குன்னா இந்த கொற்றவைக்கு பலி கொடுக்கறது தான். ஏன் அப்படின்னா கொற்றவை போர்க்கடவுள் அப்படி நம்ம வழிபட்டோம். இது